குட் ஈவினிங். சமீனா ஷரீஃப் பையன் இன்னைக்கு எக்ஸலண்ட்டாக மார்க் எடுத்திருக்காரு. எனக்கு அவர் எக்ஸலண்ட்டாக மார்க் எடுத்ததை விட காலையில் 5 o'clock ஒரு ஃபோட்டோ போடுறாருல, சுகர் சாப்பிட்றதெல்லாம் கட் பண்ணி ஹாட் வாட்டர் சாப்பிட்டு க்ரீன் டீ சாப்பிட்டு, அதுதான் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஒரு முக்கியமான முன்னேற்றம்னு நான் அதை தான் பார்ப்பேன். Mark is fine, but how we grow as in character, அதுதானே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஒரே ஒரு கொஸ்டினோட we will start today. We will start with the question. நேற்று லைவ் நடந்தது இல்லையா, இந்த 5 PM லைவ் தாரே ஜமீன் பர். அதில் உங்களுக்கு எந்த கொஸ்டின், அதாவது நிறைய நேற்று கொஸ்டின்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கும். ஸோ அதில் எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப தி ஹிட்டிங் ஒன், ஸ்ட்ரைக்கிங் ஒன், இந்த கொஸ்டின் வந்து அது முடிஞ்சதுலேருந்து, ப்ரோக்ராம் முடிஞ்சதுலேருந்து இந்த நிமிஷம் வரை இன்னமுமே உள்ளே ஓடிட்டே இருக்கு சார் ஒரு கொஸ்டின் அப்படின்றது எந்த கொஸ்டின்? கேன் யூ டைப்? வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே. கேன் யூ டைப்? How can I know my behavior that is affecting my son in a negative way? Okay, அதுதான் அந்த கொஸ்டின் தான் உங்களை. ஓகே, world of children, elders should be children only. Fantastic. மார்க் சிஸ்டம் உடைக்க மாற்று கிடையாதா? இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு அதை ஃபாலோ பண்ணுவோம். பண்ண வேண்டியதை அவங்க பண்ணட்டும். பட் அது மட்டுமே வாழ்க்கைன்னு கொண்டு போயிடாமல், நிச்சயமாக படித்தவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் படிச்சிருக்காங்களான்னா இல்லை, மார்க் எடுத்திருக்காங்கன்னா இல்லை. படித்தவங்க எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அது இருக்கட்டும். பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், டாப் லெவல் போனவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா, மார்க் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லையே. ஸ்பெஷலி மார்க் டீச்சர்ஸ் பிஹேவியர் அட் ஸ்கூல் பார்ஷியலி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ். ஓகே, இஃப் வி டோன்ட் எம்ஃபசைஸ் ஆன் மார்க்ஸ், வில் நாட் கிட்ஸ் பி டைவர்ட்டட். மார்க்ஸில் எம்ஃபசைஸ் பண்ணால் அவங்க எக்ஸலண்ட்டாக இருப்பாங்கன்னு இருந்ததுன்னா நேரம் எல்லா குழந்தைங்களும் எக்ஸலண்ட்டாக ஆயிருக்கணுமே. அன்பாலிஷ்டு ஷூஸ், ஒய் நாட் ஐ மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு பாலிஷ் தெம். லேர்னிங் பாயிண்ட். ஓகே வைஷ்ணு, குழந்தைய போர்டிங் ஸ்கூலில் விட்டு வரும் பெற்றோர்களை பார்த்து கேட்டிங்களே, அந்த குழந்தை உங்களை நேருக்கு நேராக பார்க்கும். ஆனால் நீங்கள் அப்படி உங்கள் குழந்தைய நேருக்கு நேராக பார்க்க முடியுமா? வெரி குட். தட் வாஸ் அ வெரி, அந்த 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 படத்துலேயே ரொம்ப ஒரு முக்கியமான visual. Why boarding schools are not suggested? I never said I am not suggesting it. நேத்தே அது ஒரு ரவுண்டு போச்சு. It is not about boarding schools or schools, private schools or government schools. No, it's not about school. நல்ல டீச்சர் கிடைச்சா, உங்களுக்கு போர்டிங் ஸ்கூலாக இருந்தால் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் என்ன, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் என்ன, one excellent teacher can change your child's life. With value addition from parents, the child will become number one in whatever he or she wants to do. ஸோ அதை விட்டுட்டு போர்டிங்னு ஒரு பெரிய சப்ஜெக்டுக்குள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம். ஆல் வி ரிக்வயர் இஸ் ஒன் டீச்சர். இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, அந்த டீச்சராக நீங்கள் இருங்க. இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, அந்த டீச்சர்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். தட்ஸ் தி சிம்பிள் ஐடியா, சிம்பிள் லாஜிக். ஓகே, நம்ம வந்து இஷான் போர்டிங் ஸ்கூலில் அம்மா விட்டுட்டு கிளம்புறதோடு நேற்று முடிச்சிருந்தோம். இப்போ போர்டிங் ஸ்கூல்லையும் கிளாஸஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒன்று நடக்குது. அந்த கிளாஸில் வந்து இஷான் போய் உட்கார்றாரு. அங்கே வந்திருக்க வாத்தியார் வந்து எல்லாரையும் வரைய சொல்கிறார். அண்ட் இஷான் வந்து வரையலை. அவர் வந்து எப்பவும் போல் அமைதியாக தான் இருக்கார். குறிப்பாக அந்த ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டே இருக்கார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜன்னல் வழியாக பார்க்குறது அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, தே ஆர் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. இந்த அடைச்சி வச்சிருக்கிற ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு பிடிக்காது. தே வாண்ட் டு ஃப்ரீ தெம் செல்ஃப் அவுட். முதல்ல சுத்தமாக ஃப்ரீ ஆகி வெளியில் போகணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க.
ஸோ வழக்கம் போல் இந்த வாத்தியாருக்கும் வந்து கோவம் வருது. இஷானை வந்து பின்னாடி உட்காந்துருக்க இஷானை கொண்டு வந்து முன்னாடி ராஜன் தாமோதரன், இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டே இருப்பார். ராஜன் தாமோதரன் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. ஸோ அவருக்கு பக்கத்தில் வந்து இஷானை வந்து உட்கார வைப்பார் இந்த வாத்தியார். வச்சுட்டு ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கவிதைக்கு மீனிங் கேட்டால் இஷான் வந்து ஒன்று சொல்லுவார். வாட் வி see, what we feel. What we don't see, what we don't feel. And sometimes what we see, what we don't feel. And sometimes what we don't see, what we feel. 4 எக்ஸலண்ட்டான லைஃப் என்ரிச்சிங் பாயிண்ட்ஸை வந்து இஷான் சொல்லுவார். ஆனால் இந்த வாத்தியார் இஷானை வந்து திட்டுவார். பக்கத்தில் இருக்கிற பையனை எழுப்பி, நீ சொல்லுன்னா அவன் அப்படியே என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவான். அத்தனை டீச்சர்ஸ்க்கும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க நினைக்கிறத பையன் சொல்லலைன்னா பையன் முட்டாள்னு அர்த்தமா? நீங்க ஒரு ஆன்சர் மனசுல வச்சிருப்பீங்க, அந்த ஆன்சரை பையன் சொல்லலைன்னா அந்த பையனுக்கு பேர் முட்டாள்னு அர்த்தமா? How is it possible? பேரண்ட்ஸுக்கும் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சரை வச்சுருப்பீங்க மனசில். அந்த ஆன்சரை உங்கள் பையன் சொல்லலை அப்படின்னா உடனே அந்த பையன் முட்டாள்னு அர்த்தமா? இங்கேயே 5PM லைவ்லேயோ எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்கோம், எத்தனையோ கேள்விகள் நாம் வந்து பேசியிருக்கோம். நிறைய கேள்விகளுக்கு நமக்கு ஆன்சர் தெரில. அப்போ நமக்கு என்ன பேர்? ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்கிட்ட எத்தனையோ பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கோகிலா மேடம் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார், ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வர்ற ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஸோ தெரியலன்னு சொன்னால் அப்போ அதனால் நான் வந்து முட்டாள்னு அர்த்தமா, இல்லை கேள்வி கேட்டவங்க புத்திசாலின்னு அர்த்தமா? வாட் இஸ் தட்? எனக்கு இன்னும் புரியல. அது பையன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியுதா? அப்போது நமக்கு ஒரு பதில் தெரிஞ்சு அதுக்கு பையன் பதில் சொல்லலைன்னா அவன் வந்து முட்டாள் அல்லது அவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது, நம்ம சொல்கிறது உண்மைன்னே வச்சுக்குவோம். அப்போ இந்த உலகத்தில் நம்மளை நோக்கி எரியப்படுகிற கேள்விகளுக்கு எங்கெங்கெல்லாம் பதில் நமக்கு தெரியலையோ அப்பெல்லாம் நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நீங்கள் தயாராக இருந்தால் பையனை பார்த்து சொல்லலாம். நீங்கள் பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, பையன் பதில் தெரியலன்னு வேறு ஏதோ ஒரு பதில் சொல்கிறான். நீங்கள் அதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் தெரில. இப்போ பையனை முட்டாள்னு திட்டிட்டு நீங்கள் போனீங்க, ஆஃபீஸில் உங்களை கேட்டாங்க, உங்களுக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு என்ன பேர்? ருக்மணி மேடம், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இன்னும் பின்னாடி வருது. நாம் சொல்கிறதுக்கு நேர் எதிராகவோ அல்லது நாம் சொல்வதையோ பொருட்படுத்தாமல் இருந்தாலோ அந்த குழந்தைக்கு வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்குது. பேருக்கு தான் கிளாஸில் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு உலகத்தில் அந்த குழந்தை இருக்குது. பார்க்க தானே போகிறோம், ஒன்று ஒன்றா பார்க்க தானே போகிறோம். இப்போது இந்த அந்த கிளாஸ் முடியுது. அந்த கிளாஸ் முடியும் போது இந்த வாத்தியார் வந்து இவன் வரையலைன்றதுனால கண்ணா பின்னான்னு கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த ராஜன் தாமோதரன் அவன் வந்து இஷான்கிட்ட சொல்லுவான், ஆக்சுவலாக நீ சொன்ன ஆன்சர் தான் கரெக்டு. 2 குழந்தைங்க எப்படி பேசிக்குது பாருங்க. அந்த கவிதைக்கு இஷான் சொன்ன ஆன்சர் வந்து பிகர் பிக்சர், அதுதான் கரெக்டுன்னு யார் சொல்லுது? யார் சொல்கிறான்? குழந்தை சொல்கிறான். யார் வந்து அது சரியில்லைன்னு சொன்னால் வாத்தியார் சொன்னார். இப்போ யார் வாத்தியார், யார் குழந்தை? பக்கத்தில் இருக்கவன் அவன் சொல்லுவான், நீ சொன்னது தான் கரெக்டு, இந்த வாத்தியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் நாம் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார், அவருக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும்.
அப்படின்மா. அப்போது இஷான் வந்து இந்த பையன்கிட்ட ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்பான். இவனை வந்து பாராட்டுறாங்க இல்லையா, ராஜன் தாமோதரன் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, அவன் பக்கத்தில் உட்காரு, அப்போ உனக்கு புத்தி வரும்ன்றாங்களே. இந்த வார்த்தையை பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அது எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அது ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கூட இருந்தால் நம்ம பையனும் பெஸ்ட் ஆயிடுவான்றது எனக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இன் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஆல் ஹீ ஆர் ஷீ ரெக்வயர்ஸ் ஒன் டேர்னிங் பாயிண்ட். ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் வேணும். பக்கத்தில் ஒருத்தங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது, ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட கூட இருக்கிறது, அதனால் வந்து சில கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் மாறும், இல்லைன்னு சொல்லலை. படிக்கிற டைம் வந்து நம்மளும் படிக்கணும்னு உட்காருவோம், வெளியில் சுத்த மாட்டோம், இந்த மாதிரி சில ஒழுங்கெல்லாம் வரும். ஒழுங்கெல்லாம் வந்துட்டதுனால நம்ம புத்திசாலி ஆகிடுவோன்றது ஐ டோன்ட் அக்ரி. சில அன்னெசரி செய்கிறது வேணால் இல்லாமல் இருக்கும், அது வேணால் சொல்லிக்கலாம். சேனலைசிங் வேணால் நடக்கும். இப்போ இஷான் வந்து ராஜன் தாமோதரன்ட்டு ஒரு கேள்வி கேட்பான், பியூட்டிஃபுல்லாக கேட்பான். நீ தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறல்ல. இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்கிறோம்? பேரண்ட்ஸுக்கு தான் இந்த கேள்வி ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன். நீ தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறல்ல, நீ தான் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கல்ல, உன்னை எதுக்கு போர்டிங் ஸ்கூலில் வந்து சேர்த்தாங்க? நான் தான் சொல்கிறேனே, இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் கவிதை, ஒவ்வொரு காட்சியிலையும் புதஞ்சு கிடக்கு பாடம். நான் சரியா இல்லை போர்டிங் ஸ்கூலில், நான் நல்லா வரணும்னு சேர்த்தாங்க. நீ எக்ஸலண்ட்டாக படிக்கிற, நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக இருக்க, நல்ல மார்க் வாங்குற, உன்னை எதுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க? அஃப்கோர்ஸ் அதுக்கு அந்த பையன் வேற ஒரு பதில் சொல்லுவான், இல்லை நான் போர்டிங்கில் இல்லை, காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பேரண்ட்ஸுக்கிட்ட, சரியா இல்லை போர்டிங்கில் சேர்க்குறோன்றது. இப்போ நேற்றெல்லாம் ஒரு டிஃபென்ஸ்லாம் வந்தது இல்லை, அங்கே போய் தான் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சுலாம் சொல்கிறீங்கல்ல. போர்டிங் ஸ்கூலில் ஒரு பையன் ஃபஸ்ட்டு எடுக்கிற பையனை கொண்டு வந்து சேர்க்குறோமா இல்லையா? எக்ஸலண்ட்டாக வீட்டில் இருக்கும்போது எக்ஸலண்ட்டாக படிக்கிற ஒரு பையனை நம்ம போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறோமா இல்லையா? இன்றைக்கி எனக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு என்னமோ போர்டிங் ஸ்கூல்ன்றது சரியில்லாத குழந்தைங்களை மட்டுமே அங்கே கொண்டு போய் சரி பண்ணிட்டு வந்த மாதிரியே நம்ம பேசுகிறோமே, நேற்று பேசணுமே. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். எக்ஸலண்ட்டாக படிக்கிற பையனை போர்டிங்கில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா படிப்பான் அப்படின்றதுக்கு போர்டிங்கில் கொண்டு போய் சேர்க்குறேன்றது ஒரு பக்கம், அது இருக்கட்டும். ஆனால் எக்ஸலண்ட்டாக படிக்கிற பையனை கொண்டு போய் சேர்த்துருக்குமே. போர்டிங் ஸ்கூலில் எல்லாருமே பிலோ ஆவரேஜாக போய் அப்புறம் அபவ் ஆவரேஜ் ஆகி எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்னா வராங்க. நான் அங்கேயும் எக்ஸலண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க இல்லையா? அப்போது போர்டிங் ஸ்கூலுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. என்ன மீனிங்? என்னால் என் குழந்தைய பார்த்துக்க முடியல, அதுக்கு நான் ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் தேடுறேன். அந்த சோர்ஸ் தான் போர்டிங் ஸ்கூல். இப்படி தான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தது போகுது. அண்ட் போர்டிங் ஸ்கூல் எல்லாமே ஏன் காஸ்ட்லியாக இருக்குது? ஏன் போர்டிங் ஸ்கூல்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இல்லை? ஆல் போர்டிங் ஸ்கூல்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. ஏன்? ஒன்லி காஸ்ட்லி அந்த ஹை கிளாஸ் பீப்புள் தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்? அப்போ ஹை கிளாஸ் பீப்புளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது? குழந்தையோட அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ தெர் ஆர் மெனி ஹிடன் பேஜஸ் டு திஸ் போர்டிங் ஸ்கூல் கான்செப்ட். சும்மா எதையாவது நான் வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்த்தேன், அதுக்கப்புறம் தான் எக்ஸலண்ட்டாக வந்தான், இந்த கதையெல்லாம் அடிக்கூடாது. நம்மளால் முடியல, அதனால கொண்டு போய் சேர்த்தோம். நான் நேற்றே இந்த கேள்வியை வச்சேன், இப்பவும் வைக்கிறேன். அப்துல் கலாம் எந்த போர்டிங் ஸ்கூலில் படித்தார்? தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த போர்டிங் ஸ்கூலில் படித்தார்? ரஹ்மான் எந்த போர்டிங் ஸ்கூலில் படித்தார்? ரஜினிகாந்த் எந்த போர்டிங் ஸ்கூலில் படித்தார்? அமிதாப் பச்சன் எந்த போர்டிங் ஸ்கூலில் படித்தார்? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், இவ்வளவெல்லாம் போர்டிங் ஸ்கூல் இருக்குது, இவ்வளவெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் கரெக்டுன்னா சகாயம்னு ஒரு நமக்கு தெரிந்த ஒரு மனிதர், அவர் ஏன் அவர் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறார்? அகெயின் ஐ ரிப்பீட்,
It is not about school. It's not about boarding school. It's not about government school. It's not about private school. It's about one teacher. That teacher could be you as a parent. நீங்கள் பேரண்ட்டாகவே ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா, எக்ஸலண்ட் டீச்சராக இருந்தீங்கன்னா, யூ யுவர் செல்ஃப் பெட்டர் தென் எனி ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்டு. உங்களால் பெட்டர் பேரண்ட்டாக இருக்க முடியுது. பெட்டர் டீச்சராக இல்லைன்னு தான் நீங்கள் டீச்சர்கிட்ட போகிறீங்க. பெட்டர் டீச்சர் எங்கே கிடைச்சா உங்களுக்கு என்ன? ரெண்டாவது கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸில் என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இஷானால் பதில் சொல்ல முடியல. அதனால் அவர் வந்து சாக் பீஸால் அடிக்கிறார். என்ன சொல்ல போனால், சாக் பீஸில் ஒரு டாக் அப்படி ஒரு புள்ளி வைப்பார் போர்டில். அதை இஷான் திரும்பி பார்க்கலன்னு மூங்கி அடிப்பார். நான் டீச்சர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டீச்சர்ஸ், உங்கள் எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்குறேன். குழந்தைங்களை அடிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? அடித்தாதான் திருந்துவான்னு உங்களுக்கு யார் சொன்னான்? நான் இதுவரை எத்தனையோ குழந்தைகளை கடந்து வந்திருக்கேன். தி மோஸ்ட் அடமெண்ட் கடந்து வந்திருக்கேன். எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்களும் இருக்கிற குழந்தைகளை கடந்து வந்திருக்கேன். அவ்வளவு டேலண்ட் இருந்தும் சேர்க்க சரியில்லைன்னு சொல்லுவோமே, அதனால் அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களையும் கடந்து வந்திருக்கேன். இந்த நிமிடம் வரை நான் ஒரு குழந்தைய கூட அடித்ததில்லை. அண்ட் ஐ ஹவ் கெயின்ட் த ரிசல்ட்ஸ். சர்டைன்லி ஐ ஹவ் கெயின்ட் த ரிசல்ட்ஸ். ஸோ வேர் இஸ் த டிஃப்ரென்ஸ்? குழந்தைய அடித்தா தான் ரிசல்ட் வரும்னு யார் உங்களுக்கு எங்கே சொல்லிக் கொடுத்தா? திஸ் இஸ் அப்ளிகபிள் டு பேரண்ட்ஸ் அஸ் வெல். உங்களுக்கு யார் சொன்னா? வேர் இட் கம்ஸ்? என்னை வந்து என்னுடைய கையெழுத்து சரியா இல்லைன்னு லூர்து சாமி இப்படி கை வச்சு இங்கே அடிப்பார் ஸ்கேலில். அது நான் சொல்லுவேன், கையெழுத்து எழுதும் போதெல்லாம் அவரை நினச்சிக்குவேன்னு சொல்லுவேன். ஆனால் அப்போது அந்த வயசில் வந்து அவர் மேலே எனக்கு ஒரு வேகம் இருக்கும். அடிக்கிறாருன்னு. அந்த மனிதர் ஒன்று பண்ணார். நான் கையெழுத்து சரியாக எழுதுனதுக்கப்புறம் அதே அதே வாத்தியார் வந்து என்னை முன்னாடி நின்று கூப்பிட்டு பாராட்டிட்டு ஒரு நாள் வந்து அந்த ஸ்கேல் அவர் அடிச்சுக்கிறார்ல, அந்த ஸ்கேலை கையில் கொடுத்து, உன்னை நான் நிறைய அடிச்சிட்டேன், இப்போ நீ வந்து கையெழுத்து சரியாயிடுச்சு, இதுக்கு தான் அடித்தேன், அதனால் நீ என்னை திருப்பி அடிக்கிறதுனா அடிச்சிடலாம் அப்படின்னு கிளாஸில் எல்லார் முன்னாடியும் தான் என்னை அடித்தார். தனியாக வந்து அவர் சொல்லலை, எல்லார் முன்னாடியுமே அந்த வார்த்தையை சொன்னார். நான் வந்து சிரித்தேன், இல்லை சார் அப்படின்னு சிரித்தேன். அதோடு அந்த வழியெல்லாம் போயிடுச்சு. அடிக்கக்கூடாது ஒரு பக்கம், அடிக்கிறீங்க, உங்களுக்கான ரிசல்ட் கிடச்சிருச்சு, அதுக்காகத்தானே அடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதே கிளாஸில் இந்த ரிசல்ட்டுக்காகத்தான் அடித்தேன், நவ் ஐ காட் த ரிசல்ட், ஸோ ஐ ஆஸ்க் யூ டு ஃபர்கிவ் மீ. சொல்ல முடியுமா உங்களால்? யூ ஹாவ் த கட்ஸ். உங்களை அடிக்கூடாது, அடித்தா ரிசல்ட் வருது ஏதோ சொல்கிறீங்க. சரி, ரிசல்ட் வருதுன்னே வச்சுக்குவோம். ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ அடித்தது ரிசல்ட்டுக்கு தான், நான் அடித்தது வந்து ரிசல்ட்டுக்கு தான், ஃபர்கிவ் மீ அப்படின்னு அதே கிளாஸில் முன்னாடி உங்களால் கேட்க முடியுமா? கேட்குறீங்களா? அப்போ உங்கள் இமேஜ் போயிடக்கூடாதுன்னு கரெக்டாக வச்சுருக்கீங்கல்ல, அதே இமேஜ் பையனுக்கு உண்டு. அவனை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? இது வந்து செகண்ட் கிளாஸில் நடக்கும் நிஷானுக்கு. மூணாவது கிளாஸ் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங். வெளியில் நிற்க வைப்பாங்க. அந்த லெஃப்ட் ரைட் சொல்லும்போது அவனுக்கு அது சரியாக வராது. அதனால் அவன் முழிப்பான், அந்த லைனில் வரமாட்டான். உடனே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அவனை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அவன் காதில் ஒரு வார்த்தை விழுந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப, டம், இடியட், யூஸ்லெஸ். இங்கிலீஷ் வாத்தியார் வருவார். அவர் வந்து கிராமர் ஸ்டார்ட் பண்ணி அவராக பேசிக்கிட்டே இருப்பார். இவனுக்கு ஒன்றுமே புரியாது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜன்னல் வழியாக பார்ப்பான். இஷான் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஜன்னல் வழியாக ஒரு ஸ்பைடர் வரும். அந்த ஸ்பைடர் வந்து மெதுவாக வந்து இவன் மேலே ஏறும். கிராஃபிக்ஸில் தான் அது பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே அருவருப்பாக இருக்கும் நம்மளுக்கு அதை பார்க்குறதுக்கு. வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ்? இந்த வகுப்புகள்லாம் அவனுக்கு ஸ்பைடர் மாதிரி இருக்கு.
இட் ஹிட்ஸ் him. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் வந்து திரும்ப வருவாங்க, இவனை பார்க்கறதுக்கு வருவாங்க. பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் போய் கதவை மூடிட்டு அழுவான். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், போர்டிங் ஸ்கூலில் போய் நீங்கள் பேரண்ட்ஸ் சில்ட்ரனை பார்க்க போகும்போது உங்களை பார்க்காம கதவை மூடிட்டு அழறது இருக்கட்டும், அது கொஞ்சம் ஒஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனால் உங்களை பார்த்ததும் நீங்கள் அழுவீங்க, அது விடுங்க, நீங்கள் அது பாசம்னு சொல்லிக்குவீங்க. ஆனால் அந்த பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு குழந்தைங்க அழுவும்ல, அந்த அழுகைக்கு அர்த்தம் என்ன? உங்களை மிஸ் பண்ணுறதா அப்படின்னு நினச்சி உங்களை ஏமாற்றிக்காதீங்க. It is not about missing you. It is about something else. Why? Why, Ma? That's the question. Why? Why I am here? Why you left me here? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அது இது பழகிக்கிறாங்க, அப்புறம் அந்த வாழ்க்கை பிடிச்சி போயிடுது, அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதான் பிடிக்கல, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் நடக்குது. அதை பெருமையாக வேறு நம்ம சொல்லிக்கிறோம். அதெல்லாம் விடுங்க. குழந்தைங்க வந்து சர்வைவல், த ஃபிட்டஸ்ட் சர்வைவல். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல போட்டிங்க, ஒரு 6 மாதம் முரண்டு பிடிச்சி பார்ப்பான், அதுக்கப்புறம் அங்கே அப்படி தான் வாழணுமோ, எப்படி வாழணுமோ அதை வாழ்ந்துக்க போகிறான். இது நீங்கள் போர்டிங் ஸ்கூலில் போட்டால் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஹை கிளாஸ் பேரண்ட்டாக இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டாலும் உங்கள் பையன் 6 மாதம் கழித்து அந்த ஸ்கூலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. ஆனால் போர்டிங் ஸ்கூலில் கொண்டு போய் போட்டால் சரி ஆயிடுன்ற தைரியம், ஏன்னா சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வராங்க, இவன் உள்ளே போய் கதவை மூடிட்டு அழறான், கதவை திறக்கிறான். கதவை திறந்துட்டு அந்த காட்சி, நீங்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த படத்தை நேற்று பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்ல போகிற காட்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது உடஞ்சிருப்பீங்க. கதவை திறந்துட்டு அப்பா அம்மா அண்ணன் 3 பேரையும் தாண்டி ஓட ஆரம்பிப்பாங்க. எங்கே ஓடுவான்னா, அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும். இந்த கிரவுண்டில் ஒரு 4-5 ரவுண்டு ஓடுவான். வேகமாக ஓடிட்டே இருப்பான். அவ்வளவு கோபம். குழந்தைகள் இந்த கோபங்களை பெற்றோர்கிட்ட காட்ட முடியாமல் அவன் வேகமாக ஓடுறான்ல, அது மாதிரி வேற எங்கேயோ காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சரியாக வச்சுட்டோம், குழந்தைய நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டோம், போர்டிங்கை விடுங்க, ரெகுலருக்கே சொல்கிறேன், நல்ல ஸ்கூலில் சேர்த்தாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவனோட கோபமே வேற. அதுக்கப்புறம் அவனால் ஓட முடியலன்ற ஒரு கட்டம் வரும்போது அவன் பிரதர்கிட்ட தான் வந்து மடியில் படுப்பான், அப்பா அம்மா கிட்ட இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க 2 பேரும், அப்பா வந்து இஷான்னு கத்துவார், அம்மா வந்து இஷான் அப்புறம் ஈனு, அந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிரதர் இவனை வந்து சாம்ப்னு தான் கூப்பிடுவான் படம் பூரா. குழந்தைகளை சரியாக புரிந்து கொள்கிறார்கள், குழந்தைகளை பெரியவர்கள் தான் சரியாக புரிந்து கொள்வதில்லை. இப்போ போன தடவை வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க, அந்த காட்சியை ரொம்ப அழகாக வச்சிருப்பார் அமீர். எத்தனை பேர் அதை ரசிச்சிங்கன்னு தெரில. போன தடவை வந்திருக்கும் போது இவன் பார்ப்பான், அவங்க பார்க்க முடியாமல் தலையை குனிஞ்சிட்டு போவாங்க. இந்த தடவையும் இவன் பார்ப்பான், ஆனால் போன தடவை இவன் அழுதுகிட்டு பார்ப்பான் அம்மா அப்பாவை. இந்த தடவை இவன் அழாமல் பார்ப்பான். தட்ஸ் இட். அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல வாழ பழகிட்டான். எப்போ வந்து பிரிவப்போ குழந்தை வந்து உங்களுடைய நம்ம வந்து அதை கான்ஃபிடென்ஸ்ன்னு நினச்சிக்குவோம் இல்லை. அதுக்கு எல்லாத்துலேயும் நெகட்டிவ் மீனிங் பார்க்குற நாம, பையன் நமக்கு தகுந்த மாதிரி இருந்தால் மட்டும் பாசிட்டிவாக மீனிங் எடுத்துருவோம் இல்லை. ஏன் பையன் நமக்கு தகுந்த மாதிரி அங்கே போர்டிங் ஸ்கூலில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஒரு நெகட்டிவ் மீனிங் இருக்கே. பையன்
அவனாவே அவன் காலில் நின்று வாழ பழகிறான். இப்போ இந்த தடவை அவன் திரும்பி வந்து ரூம்குள்ளே போயெல்லாம் அழமாட்டான். அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே வந்து பேசாம படுத்துக்குவான். மீன்ஸ் வாட்? அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த குழந்தை சர்வைவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி அந்த குழந்தைய வந்து டிபெண்ட்டாக ஒரு குழந்தைய வந்து அப்பா அம்மா பார்க்க முடியாது. அதுதானே உங்களுக்கு வேணும்? இண்டிபெண்ட் இல்லை? இண்டிபெண்ட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. Independent will teach you a lot of good lessons. Also one bad lesson. He will never look at you. ஃபேமிலியில் எல்லாரும் இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ஃபேமிலின்னு வந்தால் டிபெண்ட் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலியில் நாங்கள் 4 பேரும் இண்டிபெண்ட் அப்படின்னா நான் சிரிச்சிட்டு சொல்லுவேன், என்னையம்மா அது ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலின்ற பேரில் 4 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறீங்க டெய்லி. தட்ஸ் இட். இப்போதான் ராஜன் தாமோதரன் சொல்லுவான், 1 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சு அமீர் என்ட்ரி ஆவார் இந்த படத்தில். என்ன கான்ஃபிடென்ஸுங்க இந்த கதை மேலே! ஒரு ஹீரோ 1 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சு ஒரு கதைக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா அது என்ன ஒரு அசாத்திய துணிச்சல் இருந்திருக்கணும். 1 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த கதை வந்து முழுக்க இஷான் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். 1 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சு தான் அமீர்னு ஒருத்தர் என்ட்ரி ஆவார். டெம்பரவரியாக ஒரு டீச்சர் வராரு அப்படின்னு ராஜன் தாமோதரன் சொல்லும்போது இவன்ட்டு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இவனை பொறுத்தளவு இன்னொரு டீச்சர் அப்படின்னு நினைப்பான். இவனை பொறுத்தளவு இன்னொரு டீச்சர் அப்படின்னு நினைப்பான். வேற என்ன நினைக்க, ஏற்கனவே திட்டிட்டு இருக்காங்க, இன்னொருத்தன் வரான் புதுசாக, ரைட்டு நினைப்பான். இந்த அமீரோட என்ட்ரி இட் டீச்சஸ் அ லாட். ஒரு சாங் தான் அது, ஆனால் அந்த சாங்கில் எவ்வளோ விஷுவல்ஸை வந்து அவர் அழகாக வச்சிருப்பாருன்றது. ஸோ ஹி கம்ஸ் வித் அந்த ஃப்ளூட், அந்த வாசிக்கிறதோடு ஒருவர். ஸோ இட் பிரேக்ஸ் தி எக்ஸிஸ்டிங் பிலீஃப் ஆஃப் டீச்சர்ஸ். இந்த குழந்தைங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரிலேயே வழக்கமான டீச்சர் இல்லை அண்ட் ஜோக்கர் வேஷத்தில் மியூசிக், டான்ஸ். அந்த பாட்டு முடியும் போது ஒன்று நடந்திருக்கும். ஜோக்கராக வர்ற அமீர் பாட்டு முடியும் போது பழைய அமீராக மாறிடுவார். அவர் ஜோக்கராக அவர் போட்டுக்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் குழந்தைங்க போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு கிரேட் டீச்சருக்கான அடையாளம். ஒரு கிரேட் டீச்சர் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி வந்து இறங்குவார். குழந்தைங்க எதை விரும்புகிறாங்களோ அதெல்லாம் குழந்தைங்க எடுத்ததுக்கப்புறம் இவர் பழைய டீச்சராக ஆகி அந்த கிளாஸை விட்டு வெளில போயிடுவார். தான் அமீரோட அது ஏதோ ஒரு பாட்டு ஜாலியாக, இப்போ ஒரு உள்ளே வந்தால் ஹீரோ வரும்போது ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு. ஸோ இட் இஸ் நாட் ஃப்ளூட், இட்ஸ் அபவுட் மவுத் ஆர்கன். சாரி. இது ஆனால் இவ்வளவு நடந்தாலும் இஷான் வந்து அவர்கிட்ட எந்த மூமெண்ட்டும் இருக்காது. அதுக்கு ஒரு பதில் சொல்வார், there is no hurry. தான் ஃபர்ஸ்ட் லைன் இஷானுக்கும் நிக்கும்புக்கும். அமீரோட பேர் வந்து ராம் சங்கர் நிக்கும். ஸோ நிக்கும் வந்து சொல்கிற ஃபர்ஸ்ட் லைன் இதுதான், there is no hurry. எவ்ரி லைன் வந்து ரொம்ப யோசிச்சு இதில் பண்ணப்பட்டிருக்கும். மீதி எல்லா டீச்சர்ஸையும் கவனிங்களேன், ஒரு ஹரினஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஏதோ ஒரு அவசரம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். படி, மார்க்கெடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. சடனாக ஒரு டீச்சர் வந்து there is no hurry, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ், இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்
ஒரே ஒரு லைன் மட்டும் நான் கேட்குறேன். ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் வரணும். எதிரில் இருக்கிறது ரோபோட் இல்லை, கேட்டால் வந்துடணும். எதிரில் இருக்கிறது ஒரு உணர்வும் ரத்தமும் சதையும் எலும்பும் கொண்ட ஒரு உயிர் இல்லை, அது ஒரு ரோபோட். நீங்க கேட்டா உடனே பதில் சொல்லணும். பதில் சொல்லனா உங்க அவசரம் அவ்வளவுதான், போச்சு. திடீர்னு ஒரு வாத்தியார் வர்றாரு, ஒன்றும் அவசரம் இல்லை, டேக் யுவர் ஓன் டைம். இப்போதான் கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் நேம். டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு லைன் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ டீச்சராக நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கேன். அதில் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் இதை சொல்கிறேன். நிக்கும்பு வந்து, அதாவது அமீர் வந்து இஷான்ட்ட ஒரு கேள்வி கேட்பார், உன்னோட பேர் என்ன? பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்லுவான், இஷான் அபஸ்தி. ஒரு பையன்கிட்ட நீங்கள் பேர் கேட்டு அந்த பையன் பேர் சொல்லாமல் இருந்து இன்னொருத்தன் சொல்கிறான்னாலே அந்த பையன் கவனிக்கப்பட வேண்டிய பையன். என்ன கேட்டால் உங்கள் கிளாஸில் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் சேலஞ்ச் வந்து அந்த பையன்தான். அந்த பையன்ட்டு தான் உங்கள் அட்டென்ஷன் இருக்கணும். உங்களுக்கு ஆச்சரியமாக டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பேசாத பையனை தான் பிடிக்கிறது இல்லை. நேற்று சொன்ன ஜென் கதை தான், திருடுற பையன் தான் கூட இருக்கணும். லக்ஷ்மி கிருஷ்ணகுமார் மேம், கண்டிப்பாக இதை நான் சொல்லும்போது டீச்சர்ஸ்னால் எல்லா டீச்சர்ஸ்ன்னு சொல்ல, எந்தெந்த டீச்சர்லாம் பண்ணலையோ அவங்கள சொல்கிறேன். அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் பண்ணுறீங்களா, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் என்ன உங்களை சொல்ல, இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் பண்ணுறீங்களா, நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை நீங்கள் பண்ணலையா, ஹாப்பியாக இருங்க. அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். நான் கரெக்டாக பண்ணுறேன்னு அப்ரிஷியேட் பண்ணி. அமீருக்கு வந்து முதல் முறையாக ஒரு இந்த பையன்கிட்ட என்னமோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பார். இதுக்கடையில் ஃபோன் வரும். ருக்மணி மேடம் சொன்ன அந்த காட்சி இப்போ தான் வரும். ஃபோன் வரும், இந்த வாரம் சனிக்கிழமை வர்றது நாங்கள் வரல அப்படின்னு அம்மா பேசுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இவரோட பிரதர் வந்து டென்னிஸ் மேட்ச் இருக்குது, நீ அவனை விஷ் பண்ணு, எல்லாம் நடக்கும். ஒரு பதில் இருக்காது இந்த பையன்கிட்ட. ஃபோனை கேட்டுகிட்டே இருந்து கீழே வச்சுட்டு போயிடுவான். ஒரு பதில் இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் வந்து சாரி கேட்பீங்க, உங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு. அவன் ஒரு பதில் கூட சொல்லாமல் போவான். அந்த கேரக்டர் நம்மகிட்ட இருக்கா? அவன் சாரி கேட்கும்போது நம்ம அப்படி இருக்கோமா? அவனை போட்டு என்ன பாடுபடுத்துறோம்? இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து, டீச்சர்ஸ்க்கு அந்த பிரேக் அப்போ எல்லாரும் லஞ்ச் பிரேக், டீ பிரேக், அந்த டைமில் எல்லாம் பேசுவாங்க இல்லையா? அப்போ வந்து மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து நிக்கும்பை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நீ ஏற்கனவே வந்து தூலிப் ஸ்கூலில் மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு தானே டீச்சராக இருந்த, அங்கே இந்த டான்ஸு அது இதெல்லாம் ஒர்க் ஆகும், இங்கே ஒர்க் ஆகாது, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வர்ற கோபம் அங்கே அமீருக்கும் வரும், நிக்குமுக்கு வரும். ஆனால் அவர் ஒன்று சொல்லுவார், எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரில, இங்கே யாராவது டைப் பண்ணுங்க. அவர் ஒன்று சொல்லுவார், அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் பேசுகிறப்போ இந்த ஸ்கூலில் இது ஒத்து வராது, இங்கே வந்து இதுக்குன்னு ஸ்ட்ரிக்டாக பாலிசிஸ்லாம் இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அமீர் டக்குன்னு எந்திரிச்சு ஒன்று சொல்லுவார். அதை கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. அது சிரிக்கிறதுக்காக சொல்லப்படலை, பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் அது. யாராவது சொல்லுங்க. அவர் எழுந்து ஒன்று சொல்லுவார்,
யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்ப்போம். தட்ஸ் இனிமே வந்து உங்கள் மனசில், இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அந்த வார்த்தையை, இனிமே உங்கள் மனசில் அது ஓடும். நீங்கள் எப்பெல்லாம் வந்து பாலிசி சிஸ்டம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அப்புறம் கோவப்படுறது, தாம் தூம்னு கத்துறது, இதெல்லாம் எப்பெல்லாம் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்காகவே வைக்கப்பட்ட வார்த்தை அது. அந்த வார்த்தை ஸ்பெசிஃபிக். யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படம் வெறும் கதை அல்ல, காட்சிக்கு காட்சி கவிதை. யார்கிட்ட இருந்தும் பதில் வரல. சில படங்களை வந்து நாம வந்து டைஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அப்படியே மாடு அசை போடும்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப எடுத்து டைஜஸ்ட் பண்ணி திரும்ப அசை போடும்ல, அந்த மாதிரி அப்படி ஒரு படம் இது. அது ஹிந்தியில் இல்லை, ஹிந்தியில் கிடையாது, இங்கிலீஷில் இருக்கும். பிரியா மேடம் சொல்லிடுவீங்களே, எப்படி பிரியா மேடம் மிஸ் பண்ணீங்க? இவங்க எல்லாம் பாலிசி இங்கே ஒர்க் ஆகாது, இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறை இருக்குது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அமீர் எந்திரிச்சு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கையை இப்படி வச்சு ஹெயில் ஹிட்லர் அப்படின்னு. என்ன சொல்லுவார்? ஹெயில் ஹிட்லர். என்ன அர்த்தம்? ஹிட்லரை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. எந்தெந்த பேரண்ட், எந்தெந்த டீச்சர்ஸ் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு குழந்தைங்கள்ட்ட பேசுறீங்களோ அங்கெல்லாம் உங்க மனசுக்குள்ள இன்னையிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கணும். அப்படி அந்த குரல் என்னன்னா, ஹெயில் ஹிட்லர். யூஆர் அ ஹிட்லர், மினி வெர்ஷன் ஆஃப் ஹிட்லர், மேபி அ ஹிட்லர் ஃப்ரம் ஹோம், ஹிட்லர் ஃப்ரம் ஸ்கூல், ஹிட்லர் ஃப்ரம் ஆஃபீஸ். ஹிட்லரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அதே வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹெயில் ஹிட்லர். நான் சில வீடுகள்லாம் பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட பேசும்போது தப்ப 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 தப்பான்னு கத்துவாங்க. எனக்கு உள்ள ஓடும், ஹெயில் ஹிட்லர். இன்னையில இருந்து உங்களுக்கு ஓடும், ஹெயில் ஹிட்லர்னு உள்ள கேட்காம இனிமே திட்டிடுங்க பார்ப்போம். சொல்றபடி எல்லாம் நடக்கணும், கரெக்டா இருக்கணும். அப்பா வராரா, அப்பா வராரா, அப்பா வராருன்னா எல்லாம் வீடு அப்படியே அப்படியே மாறிடணும். பையன் போய் உள்ள போய் உட்காந்து புக் எடுத்து படிக்கணும். ஹிட்லர் ஹிட்லர் பேக் டிராப்ல மியூசிக் கொடுக்கலாம். கண்டிப்பு தான் உலகத்தை திருத்தோம்னா ஹிட்லர் ஆட்சியிலே எல்லாரும் திருந்திருக்கணும் இல்லை? கண்டிப்பு தான் உலகத்தை திருத்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வாத்தியாரங்களும் இதுவரை கண்டிச்சதுக்கு இந்த உலகம் சுத்தமாக திருந்தி போயிருந்திருக்கணும். இட் ஒன்ட் ஒர்க். இட் இஸ் லைக் ஃப்ளவர் பிளாசமிங். பூ மலர்ற மாதிரி தான் குழந்தைங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் ஜாலியாக சொல்லுவார், அது என்ன புகை போட்டு பழுக்க வைக்கிறதுன்னு. அப்படிலாம் பழுக்க வைக்க முடியாது, அப்படிலாம் உங்களால் பழுக்க வைக்க முடியாது. அதுவாக மலரும், பக்கத்தில் நீங்கள் விட்னஸாக இருந்துக்கலாம், அவ்வளோதான் உங்களுக்கு ரைட்ஸ். இது பேரண்ட்ஸுக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி. பக்கத்தில் நீங்கள் விட்னஸாக இருந்துக்கலாம், அது அழகாக மலரும். நீங்கள் பக்கத்தில் இருந்து அது அழகாக மலர்றதுக்கான வேலையை மட்டும்தான் பண்ணணும். That's what this movie says. Hail Hitler. இப்பதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அதாவது இந்த படத்தினுடைய ஒரு படத்தினுடைய ஆக்சஸ்ன்னு சொல்லுவேன். அந்த காட்சி நடக்கும். நிக்கும் வந்து கிளம்பி இஷான் வீட்டுக்கு போவார். இந்த இஷான் வீட்டில் நிக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அந்த பிரதர் பேசுகிற அந்த 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 ஒரு காட்சி இருக்குல்ல, அது வந்து சம்திங் ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும்.
ஃபோனில் இவங்க வந்து வரலன்னு சொன்னோடனே அவன் இஷான் வந்து பேசாமல் போயிடுவான். அப்போ அந்த அம்மாவுக்கு தடவையாக உள்ளே வந்து உறுத்தும், நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம். அப்போ போய் அவனுடைய நோட் புக்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அதில் ஒரு நோட் புக்கில் இவனோட டேலண்ட் என்ன டேலண்ட்டாக இருந்தால் ஒரு அந்த ஸ்லைட் புக் அது, அதாவது ஒரு ஒரு 100 பக்கம் இருக்குன்னா 100 பக்கத்தை வந்து வரைஞ்சிருப்பான். அவன் எப்படி வரைஞ்சிருப்பான்னா, முதல் பக்கத்தில் அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்கிற 4 படம் இருக்கும், 4 பேர் இருக்கிற காட்சி இருக்கும். இந்த ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போனால் கடைசியில் அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை அதில் காணாமல் போயிடும், 3 பேர் மட்டும் இருப்பாங்க. என்ன அழகாக சொல்கிறான் அவன். ஃப்ளிப் புக், எஸ், பியூட்டிஃபுல்லாக வரைஞ்சிருப்பான். அதை வந்து இவர் பார்ப்பார். அமீர் பார்த்ததும் அமீருக்கு இந்த பையனோட டேலண்ட் புரிய ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் அமீர் அதுக்கு முன்னாடி இந்த பையனோட எழுத்துக்களில் இருக்கிற வித்தியாசம், இந்த பையனுக்கு இருக்கிற, ஸோ அதையெல்லாம் நோட் பண்ண பிறகு தான் இங்கே வருவார், வீட்டுக்கு வருவார். அப்புறம் அவன் பையன் வரைஞ்சிருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் அதையெல்லாம் எடுத்து பார்ப்பார். இப்போ சொல்லுவார், டிஸ்லெக்சியா பையனுக்கு வந்து இந்த இது இருக்கு. அப்படின்னா அவங்க அப்பா வழக்கம் போல் அப்பா தானே, அவன் அதெல்லாம் கிடையாது, அவன் வந்து பயங்கர திமிரு பிடிச்சவன், ஆட்டிடியூடு, ஒபீடியன்ஸே கிடையாது அப்படின்னு கத்துவார். அமீர் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுவார். அவர் அதை வந்து தாம் தூம்னு கத்துவார். பக்கத்தில் இந்த கேம்ஸ் வாங்கின ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் வந்து சைனீஸில் எழுதியிருக்கும். அதை எடுத்து அப்பா கிட்ட கொடுத்து அமீர் படிக்க சொல்வார். இதை படிங்க. அவர் சொல்லுவார், இது எப்படி நான் படிக்க முடியும் அப்படி இப்படி தான் கேட்பார். இதை எப்படி நான் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டதும் அமீர் வந்து யூ ஆர் ஷோயிங் ஆட்டிடியூட்னு வரும். இது எனக்கு தெரிஞ்சாதானே படிக்க முடியும், யூ ஆர் நாட் ஒபீடியன்ட் அப்படின்னு வரும். அப்போதான் அந்த அப்பாவுக்கு உரைக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்துலேயே அதுவரை அவர் அப்பாவாக இருந்துகிட்டு இருப்பார், அதுக்கப்புறம் தான் உடைவார். உனக்கு லாங்குவேஜ் புரியலன்னொடனே நீ என்னமோ பண்ணுறியே, அதை வந்து ஒபீடியன்ஸ் இல்லை ஆட்டிடியூட் காட்டுறேன்னு சொன்னால் உனக்கு உதைக்குதே, அதே தானே அந்த பையனுக்கு புரியலேன்னு தானே அவன் இவ்வளவு பிரச்சனை பண்ணுறான். அந்த இடத்துல அமீர் பியூட்டிஃபுல்லாக ஒரு லைன் சொல்லுவார், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், உங்களுக்கு முடிவு, இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் ஒரு பென் எடுத்து இந்த பர்டிகுலர் லைனை நோட் பண்ணிக்கல. ஐ காண்ட் வில் நெவர் பிகம். ஐ won't do it. அதாவது அவனுக்கு அது ஐ am unable to do it, அதுதான் அவனோட பிரச்சனை. ஆனால் நம்ம வந்து அவனை வந்து ஐ காண்ட்னு ஒரு ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். ஏதோ ஒரு குழந்தை வந்து ஐ am unable to do it, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனால் முடியாது, அவனால் முடியாது, அவனால் முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், இனிமேல் கிளாஸுக்கு போகும்போது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று வாங்கிட்டு போங்க. காண்ட்னு அதில் எழுதியிருக்கணும், CANT எழுதியிருக்கணும், அதை வாங்கிட்டு போங்க. இனிமேல் எந்தெந்த குழந்தைகள்லாம் முடியலன்னு சொல்லுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுங்க, அதில் காண்ட் அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணி அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. அந்த வேலைக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க, கரெக்ட்? அண்ட் பேரண்ட்ஸுக்கும் அதே தான். அவன் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, பண்ண முடியலன்னு சொல்கிறான். ஐ எம் அனேபிள் டுன்றான். நீங்கள் வந்து ஐ காண்ட் ரப்பர் ஸ்டாம்ப் ஃபைனல் லாஸ்ட் வரை அவனுக்கு வராது. நிறைய குழந்தை, எத்தனை குழந்தைங்களை இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிருப்போம், எத்தனை குழந்தைங்களை கணக்கு வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்போம், எத்தனை குழந்தைங்களை அறிவியல் இவனுக்கு வரவே வராதுன்னு நாம ஸ்டாம்ப் பண்ணியிருப்போம். இந்த பேரண்ட்டுக்கும் அமீருக்கும் நடக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, என்ன கேட்டால் நீங்கள்லாம் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நடத்துகிறீங்கல்ல,
அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு பதில் இந்த காட்சியை போட்டு காமிச்சாலே போதும். அது ஒரு 10 நிமிஷம் வரும் அந்த காட்சி. அதை மட்டும் போட்டு காமிச்சிங்கன்னா போதும். ஒரு தடவை போட்டு காமிங்க. இந்த காட்சியில தான் அமீருக்கு வந்து இவர்கிட்ட இருக்கிற இஷான்ட் இருக்கிற அந்த பெயிண்டிங் ஸ்கில் தெரியும். அப்போ அந்த பெயிண்டிங் ஸ்கில்லை கொண்டு வர்றதுக்கு இவர் என்னமோ பண்ணணும். இப்போ அமீர் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். நீங்கள் ஏன் அவனை வந்து போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னு கேட்பார். இது ரொம்ப ரொம்ப டீப் மீனிங்கில் இருக்கும் இந்த 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 காட்சி. நீங்கள் ஏன் அவனை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க, ஒய் யூ சென்ட் ஹிம் அப்படின்னு கேட்டால் இவர் சொல்லுவார், அவன் படிக்க மாட்டேங்கிறான், அது பண்ண மாட்டேங்கிறான், இது பண்ண. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் அமீர், நான் உங்கள் ஆன்சரை கேட்கல, நீங்கள் ஏன் அவனை அனுப்பிச்சிங்கன்றதுக்கான ஆன்சரை கேட்குறேன்னு. அதாவது நீங்கள் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தீங்கன்ற ஆன்சர் அப்படி கேட்கல. நான் கேட்குற கேள்வி நீங்கள் ஏன் அவனை அனுப்பிச்சிங்கன்றது. அவர் அதில் தான் நம்ம இதையெல்லாம் எதிர்பார்த்து அது கிடைக்காதனால அவனை அனுப்பிச்சி விட்டோம். ஆக்சுவலாக அவன்கிட்ட என்னமோ இருந்திருக்கு. அதை நம்ம அந்த லைன் தட்ஸ் தி ஆக்சஸ் ஆஃப் திஸ் மூவி. உங்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னா உடனே குழந்தைய என்ன ஏதோ பண்ணிடுறது. அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று இருக்கே. இப்போ நிக்கும்ப் அமீர் வந்து ஒரு 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 கேள்வி கேட்பார். அப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த 2 பேர்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பையனால் முடியலன்றவனை நாம் வந்து அவன் எங்கெல்லாம் இருந்தானோ, ஸ்கூலில், கிளாஸில், புது போர்டிங் ஸ்கூலில், டீச்சர்ஸு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே. how he must be going through all these things. இது எல்லாத்தையும் கடந்து அவன் எப்படி போயிட்டு இருக்கான். அவன் முதல்ல இது எல்லாத்தையும் கடந்து போறானே, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஒரு போட்டி வச்சுக்குவோமா, நாளையிலிருந்து ஒரு 10 நாள் தொடர்ச்சியா நீங்க சரியில்லைன்னு நான் செஷன் பண்றேன். இப்போ எவ்வளவு பேர் வரீங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 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 50%, 60%, 70% வரமாட்டீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நாங்களே சரியில்லைன்றாரு. குழந்தைங்களை மட்டும் என்ன பண்ணுறோம். இப்போ அமீர் த டீச்சர் கம்சன் நிக்கும்ப் உள்ள வராரு கிளாஸ்க்குள்ள. அவர் பார்த்துட்டாரு, டேலண்ட்டை பார்த்துட்டாரு. இப்போ டேலண்ட்டை வந்து அன்கவர் பண்ணணும். அவர் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் சூப்பர். கிளாஸில் ஒரு காட்சி வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிற காட்சி, அதுக்கு அடுத்த காட்சி வந்து கிளாஸில் வந்து இந்த பையன் இருக்கிற டேலண்ட்டை அன்கவர் பண்ணுறதுக்கு அவர் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி. அவர் ஆரம்பிப்பார், ஒரு 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 கதை சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிப்பார். எல்லா குழந்தைங்களும் ஆர்வமாக சொல்லுங்க சார்னு கேட்கும். இஷானோட கதையை அப்படியே சொல்லுவார். ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு எழுத்தெல்லாம் டான்ஸாகவே தெரியும், அவன் மார்க் எடுக்க மாட்டான், ஸ்கூலில் இருந்து அவனை வெளில துரத்திட்டாங்க, அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து அவனை போர்டிங் ஸ்கூலில் சேர்த்தாங்க, எல்லாத்தையும் சொல்லுவார். இவனுக்கு வந்து இஷானுக்கு வந்து ஐயோ நம்மளை சொல்ல போகிறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லைன் சொல்லுவார். இந்த பையனோட பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்வார். அப்போ தான் இந்த பையன் ஃபஸ்ட் டைம் இஷான் எழுந்து, அதாவது அதுவரை இப்படியே தான் உட்காந்துருப்பான் படம் பூரா. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எழுந்து இந்த டீச்சரை பார்ப்பான். ஏன்னா இந்த உலகத்தில் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் உலகத்திலேயே பெரிய ஆள் ஒருத்தன் உன்ன மாதிரி தாண்டா அவனும் இருந்தான், அவன் நல்லா வந்துட்டான் அப்படின்றத சொன்ன முதல் டீச்சர். இந்த மாதிரியே தான் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆயிட்டார். அப்படியே அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், லியோனார்டோ வின்சி, இந்த ஹெலிகாப்டர் வரைஞ்சது அதை காமிப்பார்.
அவருக்கும் இதே ப்ராப்ளம் இருந்ததுன்னு. தாமஸ் ஆல்வா எடிசன், வால்ட் டிஸ்னி, பாப்லோ பிக்காசோ, இவ்வளவையும் காமிச்சு கடைசியில் இந்த பசங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்காக அபிஷேக் பச்சனையும் காமிப்பார். அபிஷேக் பச்சனை காமிக்கிறதோட இல்லை, அந்த தூம் மச்சாலே தூம் மச்சாலே அந்த சாங் டு ரிலேட் த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். கண்ணில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. ஒரு ரியல் டீச்சர் இதுதான் பண்ணுவாங்க. ஒரு ரியல் டீச்சர் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை இதுன்னு சொல்லவே மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை மாதிரியே இருந்த ஒரு ஆள் இப்படி அழகா வந்தாருன்றதை காமிச்சா போதும், அந்த பையன் எந்திரிச்சு வந்துடுவான். எல்லாரும் முடிஞ்சு அகதா கிறிஸ்டின்னு சொல்லுவார். அகதா கிறிஸ்டியே இவங்க இதில் வராங்கன்னு சொல்லுவார். எல்லாம் முடிஞ்சு கிளாஸில் வந்து பசங்க வெளில போகும்போது ராஜன் தாமோதரனும் இஷானும் தான் போவாங்க. அப்போ அமீர் சொல்வார், இஷான் நீங்கன்ட்டு ராமன் தாமோதரனை போக சொல்லுவார். இப்போ இஷானுக்கு பயமாக இருக்கும். அமீர் வந்து மெதுவாக வந்து சொல்லுவார், இந்த கிளாஸில் நான் எல்லாரோட பேரும் சொன்னேன் இல்லையா, ஆனால் அதில் இன்னொருத்தங்க பேரை சொல்லவே இல்லை, அவர் இந்த கிளாஸில் தான் இருக்கார் அப்படின்வார். இப்போவும் அந்த பையனுக்கு படபடன்னு இருக்கும். போச்சு, நம்ம பேரை சொல்ல போகிறார். அப்போ அந்த டீச்சர் ஒன்று சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இந்த கிளாஸில் தான் அவரும் இருந்தார். அவர் யாருன்னா ராம் சங்கர் நிகும்ப் அப்படின்வார். இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த பையன் திரும்பி பார்ப்பான் அமீரை வந்து ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரை இப்போ தான் பார்ப்பான். உண்மையிலேயே அமீருக்கு அந்த பிரச்சனை இருந்ததா இல்லையான்றது அப்புறம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், எங்கள் அப்பாவும் என்னை கை விட்டுட்டார், உன் முன்னாடி இப்போ நான் நிற்கிறேன் பார் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு தான் இந்த பையனுக்கு வந்து ரெகுலர் லைஃப்க்கு அவன் வருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணுவான், பியூட்டிஃபுல்லாக அவனே வந்து எல்லாம் அது ட்ரெஸ்ஸிங், பேசுறது, நிற்கிறது எல்லாமே மாறிடும் அந்த பையன்ட்ட. வை? பிகாஸ் தெர் இஸ் சம் ஒன் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ. டீச்சருங்களோட வேலை என்ன? ஐ ஆம் ஹியர் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. பேரண்ட்ஸோட வேலை என்ன? ஐ ஆம் ஹியர் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. அப்படி பார்த்தா நீங்கள் தான் குழந்தைங்க எல்லாம் தான் பெரிய டீச்சர்ஸ். அவன் அப்போ தான் முதல் தடவையாக ஒரு கேள்வி கேட்பான் இஷான் வந்து அமீர்கிட்ட, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் போனீங்களான்னு. இதுதான் ஃபஸ்ட்டு அவன் பேசுகிறது அமீர்கிட்ட. அப்போ அவர் அந்த ஃப்ளிப் புக் அதை எடுத்து காமிப்பார், என்ன ஒரு டேலண்ட் உங்ககிட்ட. அடுத்தது இதுக்கு அடுத்து மூணாவது காட்சி. இந்த 3 காட்சி தான் அந்த படத்தினுடைய ஆக்சஸ். முதல் காட்சி அந்த அமீரும் பேரண்ட்டும் மீட் பண்ணுறது, அடுத்தது அமீரும் ஸ்டூடெண்ட்டும் இஷானும், அடுத்தது அமீரும் பிரின்சிபல்கிட்ட அவர் சொல்லுவார், சார் இந்த பையன் பயங்கரமான டேலண்டான பையன் சார், ஆனால் அவனுக்கு வந்து டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் இருக்குது. பிரின்சிபல் உடனே ஒரு பதில் சொல்லுவார், அப்பாடா என்னை காப்பாற்றி விட்டீங்க. அந்த பேரண்ட்டுக்கிட்ட என்ன காரணத்தை சொல்லி இந்த பையனை வெளியில் அனுப்பலாம், இப்படிலாம் ஒரு பிரின்சிபல் இருந்தீங்கன்னா இருக்காதீங்கன்றது. நீங்கள் பெட்டர் வந்து கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு ஜிஎம்மாக போயிடுங்க, அங்கே தான் வந்து இந்த மாதிரியான காரணம்லாம் கண்டுபிடிச்சி வெளில அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. யோகராஜ் சார்ட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார். அங்கே தான் வந்து வெளில அனுப்புவாங்க. ஸ்கூல்ல இருந்து வெளியில் அனுப்புறதுக்கு எதுக்குங்க ஒரு சிஸ்டம்? ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனை வெளில அனுப்புறதுக்கு எதுக்கு ஒரு சிஸ்டம்? அப்போ அந்த பிரின்சிபல்கிட்ட வந்து நிற்கும் அமீர் வந்து எடுத்து கொடுப்பார், இல்லை சார் ரொம்ப டேலண்டான பையன், அவன் பாருங்கள் அவனுடைய பெயினை வந்து இந்த ஃப்ளிப் புக்கில் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான்னு காமிப்பார். அதுக்கடுத்து அவனோட பெயிண்டிங்கை காமிப்பார். இவ்வளவு திறமையான பையனை நம்மளோட சிஸ்டத்தை வச்சு அவன் சரியில்லைன்னு சொல்லாமா, ஏன் ஓரல் டெஸ்ட் எடுத்துக்கூடாதுன்னு கேட்பார். அவனுக்கு எழுத வரல, சரி ஆனால் சொல்ல வரும்,
ஃபஸ்ட் ஏன் ஓரல் டெஸ்ட் பண்ணிடக்கூடாது? குழந்தைய எப்படியாவது சரியான இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தானே டெஸ்ட்டு வச்சு. ஏன்னா எனக்கு இந்த கேள்வி எப்பவுமே உண்டு. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். டெஸ்ட்டு வச்சு குழந்தை சரியில்லைன்றதுக்கு எதுக்குங்க டெஸ்ட்டு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டில். இதே எஜுகேஷனை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஒரு டெஸ்ட்டை வச்சு இந்த குழந்தை சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த டெஸ்ட் எதுக்குன்றேன். Why the test? I want a test has to be placed in front of students to uncover their skills, not to block them or brand them as they are useless. Is it? இப்போ அதுக்கு அடுத்த 4வது காட்சி, ஏன்னா இது 4வது காட்சி, இதுக்கு அடுத்த 5வது காட்சி வந்து அந்த பெயிண்டிங் காம்படிஷன், அந்த தென் படம் முடிஞ்சிடும். அந்த 4வது காட்சியும் 5வது காட்சியும் இட் ஸ்பீக்ஸ் அ லாட். 4வது காட்சியில் இவங்க அப்பா திரும்ப வந்து அமீரை பார்க்க வருவார் ஸ்கூலுக்கு. வந்து பார்த்துட்டு சொல்லுவார். அவர் உட்கார்றதே பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காருவார். அமீர் வந்து சிம்பிளாக உட்காருவார். இந்த அமீருக்கு இந்த படத்தினுடைய ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மற்ற எல்லா டீச்சர்ஸும் டீச்சராக இருப்பாங்க. அமீர் வந்து ஒரு நார்மல் ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருப்பார். ட்ரெஸ் கோட்ல இருந்தே அந்த மாற்றம் வரணும். முதல்ல அமீர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உட்காருவார். இவங்க அப்பா வந்து கால் மேலே கால் போட்டு, நாங்கள் வந்து டிஸ்லெக்ஸியா ஃபுல்லாக பற்றி படிச்சிட்டோம், நானும் என் மனைவியும் படிச்சிட்டோம் அப்படின்வார். அமீர் கேட்பார், இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? இல்லை நாங்கள் வந்து பொறுப்பு இல்லாத பேரண்ட்ஸ் நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல, அதனால தான் எல்லாம் உட்காந்து கூகுளில் படிச்சிட்டோம், அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தோன்னா அவர் அதில் ஏதோ பெருமையாக வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ அவர் சொல்கிற கதை தான் நான் நேற்று கிளாஸில் சொன்ன கதை, சாலமன் ஐலாண்ட். அப்போ தான் அவர் கேட்பார், டிஸ்லெக்ஸியா பற்றி படிச்சிட்டிங்க, அதே கூகுளில் லவ்னா என்ன, ஹக்குன்னா என்ன, கிஸ்ஸுன்னா என்ன, கேரிங்னா என்ன அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பார். அந்த கேள்வியை தாங்க முடியாமல் அந்த அப்பா எந்திரிச்சு வெளில போவார். அப்படி போகும்போது நிறுத்தி சொல்கிற கதை தான் சாலமன் ஐலாண்ட்ஸ். பழங்குடி மக்கள் ஒரு மரத்தை வெட்டணும்னா மரத்தை சுற்றி நின்று அந்த மரத்தை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மரத்தை ஆனால் உதிர்ந்து விழுந்துடும். குழந்தைங்களை திட்டிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த கதை பொருந்தும். அந்த குழந்தை உதிர்ந்து விழறதுக்கு தான் நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க காலையிலேருந்து நைட்டு வரை. இந்த கதையை கேட்டதும் கண்ணில் தண்ணியோடு தான் அவர் ஓடுவார். ஓடும்போது பார்த்தா அமீரோட ட்ரைனிங்கில் இஷான் வந்து ஒரு போர்டு முன்னாடி நின்று அந்த போர்டில் இருக்கிற எழுத்தெல்லாம் படிச்சுட்டு இருப்பார். படிக்கவே தெரியாது, ஆட்டிடியூடு, ஒபீடியன்ஸ் இல்லை, யூஸ்லெஸ்ன்னு எந்த அப்பா திட்டினாரோ அந்த அப்பா முன்னாடி பையன் போர்டில் இருக்கிற எழுத்தை படிச்சுட்டு இருப்பான். ஓடியே போயிடுவார் அந்த இடத்த விட்டு. இப்போது அமீர் வந்து டிராயிங் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுவார். இந்த டிராயிங் காம்படிஷன் நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த டிராயிங் காம்படிஷனுக்கு இந்த பையன் ப்ரிப்பேர் ஆகிறது இருக்குல்ல, நான் வந்து அமீர்ன்ற ஒரு மனிதர் மேலே எனக்கு தனி மரியாதை வந்ததுக்கு காரணமே அந்த டிராயிங் காம்படிஷன் அப்போ அந்த பையன் வந்து எப்படி அவனை தனிமைப்படுத்தினார்ன்றது தான். ஏன்னா நான் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நான் நினச்சிட்டேன்னா என்னோட ப்ரைம் டைம் எப்போ இருக்கும்னா காலையில் 4:30, 4:45 அல்லது 5 மணிக்கு நான் வந்து அந்த சன்ரைஸ் ஆரம்பிக்கிற டைம், தட் இஸ் கோல்டன் டைம் ஃபார் மீ. அப்போ தான் போய் உட்காருவேன், அப்போ தான் கேமரா எடுத்துகிட்டு போவேன். தட் இஸ் பகலெல்லாம் எடுக்கிறோம், இருந்தாலும் அந்த டைம் வந்து தட் சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. நிச்சயமாக இவர் அமீர் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி மனிதர்களோட பேசியிருக்கணும், இல்லை இவருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கணும். பெயிண்டிங் வரைகிறவங்க, இந்த மாதிரி ஆர்ட்டில் இருக்கிறவங்க இந்த ஏர்லி மார்னிங்கை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பையன் ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிடுவான். அன்னைக்கு காம்படிஷன் எல்லாம் வந்து அந்த ஆடிட்டோரியமில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் இவன் மட்டும் கிளம்பி போயிடுவான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்கர்ஷன் மாதிரி போவாங்க. அந்த எக்ஸ்கர்ஷனில் இவன் லியோனார்டோ வின்சி சொன்ன அந்த ஹெலிகாப்டரை வந்து இவன் செஞ்சு அந்த குளத்தில் விடுவான்.
அதுதான் இவனோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். தன்னை ஓப்பன் பண்ணுற ஒரு சீன் அது. அதே இடத்துக்கு போய் உட்காந்து இவன் வரைய ஆரம்பிச்சுட்டு வரைஞ்சி முடிச்சுட்டு வருவான். வரைஞ்சி அதை கொண்டு வந்து அமீர்கிட்ட காமிச்சிட்டு அமீர் என்ன வரைஞ்சிருக்காருன்ட்டு இவன் அந்த பக்கம் போய் பார்ப்பான். நடக்கிறது காம்படிஷன். அமீர் வந்து ஒரு பெயிண்டிங் டீச்சர்னு வச்சுக்குவோம், அந்த மாதிரியான டிராயிங் டீச்சர்னு வச்சுக்குவோம். நாம எல்லாம் உட்பட எல்லாரும் ஏதோ ஒரு இயற்கை காட்சியை வரைவாருன்னு தானே நினைச்சோம். ஆனால் அவர் யாரை வரைஞ்சிருப்பாரு? இஷானை வரைஞ்சிருப்பாரு. ஒரு டீச்சர் யாரை முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பிரைமரியாக வைப்பார். டீச்சரோட அடுத்த வருஷம் தான் ட்ரெயினர், ட்ரெயினரோட அடுத்த வருஷம் தான் கோச். யாரை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் ப்ரைம் டைமில் கொண்டு வருவாங்க. ப்ரைம் டைமுக்கு கொண்டு வந்துடுவாங்க, விடமாட்டாங்க. அமீர் நினச்சிருந்தா எதையோ வரைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் யாரை வரைகிறாரு? இஷானை வரைகிறத பார்த்துட்டு அவன் பிரமிச்சு போய் நிற்பான் அந்த பையன். அதாவது நம்மளையும் இந்த உலகம் நம்மளையும் கவனிக்குதேன்றது தான் அவனுக்கு அமீர் வரைஞ்சாருன்றதெல்லாம் அவனுக்கு இல்லை. நம்ம ஒரு அமை எ கேப்பபிள் பர்சன். அதுதான் அந்த 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 பையனோட ரியாக்ஷன் அதில் இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டை பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க அந்த லேடி. அதாவது குருவை வந்து ஒரு சிஷ்யன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி எல்லாரும் முடிப்பாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் இஸ் ஆப்வியஸ் இஷான். அந்த பரிசை வாங்கும்போது இந்த பையன் உள்ள இருந்து வெடிச்சு அழுது ஓடி போய் அமீரை வந்து கட்டிப்பிடிச்சுக்குவான். நீங்க பேரண்டா டீச்சரா அப்படி ஒரு மொமெண்ட்டை இதுவரை ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா? நான் அந்த மாதிரியான தருணங்களை நிறைய உணர்ந்திருக்கேன். குழந்தைங்க வந்து இட் இஸ் லைக் they shed tears and we also shed tears, and that's what actually the happy tears is all about. நீங்க பேரண்ட் தானே, உங்கள் குழந்தை கடைசியாக ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதானா அப்படின்னா அந்த பாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். அவன் ஏன் அப்பா கிட்ட போல? அதே மாதிரி ஏன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவன்? அவன் பிரதர் சாம்பியன் தானே கூப்பிட்டு இருந்தான். பிரதருக்கு ஏன் ஃபோன் பண்ணி அவன் இந்த மாதிரி என் பெயிண்டிங் காம்படிஷனில் ஜெயிச்சிட்டோன்னு அவன் ஏன் சொல்ல? யார் தன்னை உருவாக்குறாங்களோ அவங்கள நோக்கி தான் அந்த ஓட்டம் இருக்கும், அவங்கள நோக்கி தான் அந்த அழுகை இருக்கும். உங்களை நோக்கி அந்த அழுகை இருக்கா? இதுவரை இருந்திருக்கா? இருந்தால் நீங்கள் டீச்சர், இருந்தால் நீங்கள் பேரண்ட். இல்லையா, நீங்கள் பேரண்ட் டீச்சர்லாம் வந்து சம்பளத்துக்கும் அல்லது வேறு எதுக்கோ ஏதோ ஏபிசி அதுக்காகவோ அப்படின்னு வச்சுங்க, அவ்வளோதான். வருஷத்தில் ஒரு முறையாவது அது நடந்துடணும், ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாவது அது நடந்துடணும், உங்களை நோக்கி வந்துடணும். ரிசல்ட்டுன்னு வந்த உடனே ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு கண்ணில் இருந்து தண்ணியோடு நிற்கிதுன்னா டன், அந்த வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்க. அந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்த அத்தனை சலுகையும் டன். என்னை பொறுத்தளவு தட்ஸ் டன், பியூட்டிஃபுல், தட்ஸ் இட். ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது உங்களோட குழந்தைங்க வந்து அதே மாதிரி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி அம்மா நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து தேங்க்ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஐ திங்க் யூ ஹவ் டன் பேரண்டிங் ஃபார் 1 year. பியூட்டிஃபுல். லாஸ்ட் காட்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இவர் ரசித்து வச்சிருப்பார். அதாவது லாஸ்ட் காட்சிக்கு முந்தின காட்சி வந்து ராஜன் தாமோதரன் வந்து போவான். அப்போ அந்த ராஜன் தாமோதரன் போகிறப்ப அவன் வந்து இஷான் வந்து அவங்ககிட்ட சொல்லுவான். இஷான் வந்து ராஜன் தாமோதரன்ட்ட என்ன சொல்வான்னா, ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ. எவ்வளோ பேர் இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா படம் பார்க்காதீங்க. நல்ல படத்தையுமே அப்படியே மேம்போக்காக பார்த்துட்டிங்கன்னா எந்த படத்தை தான் நம்ம பார்க்குறது? ராஜன் தாமோதரன் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ராஜன் தாமோதரன்ட்டு இவன் சொல்லுவான், இஷான் சொல்லுவான், ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ.
அதுக்கு அடுத்த காட்சி இஷான் போவான், வண்டியில் ஏற போகிறதுக்கு ரெடி ஆவான். அமீர் வந்து இஷான்ட்ட சொல்வார், ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ. இதுதான் குழந்தைங்களோட ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற டீச்சர்னுடைய அடையாளம். அங்கே வந்து அமீர் வந்து நல்லா படிக்கணும் என்ன, இனிமேல் ஃப்யூச்சரில் நல்லா வரணும் என்ன, இப்படி இருக்கணும் என்ன, அப்படி இருக்கணும் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கல. இஷான் அவனுடைய ஃப்ரெண்டு அவனை விட்டு கிளம்புறப்போ என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை தான் ஒரு டீச்சர் இஷானுக்கு சொல்லுவார். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருக்கீங்களா? பேரண்ட்டுக்கு இதே தான். அண்ட் தென் த லாஸ்ட் சீனில் நீங்கள் அழலை அப்படின்னா, லாஸ்ட் சீனில் உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வரல அப்படின்னா, லாஸ்ட் சீனில் நான் அழலைன்னு சொல்கிறது வந்து எமோஷ்னல் அழுகை இல்லை, விக்ரமன் படத்தை அழுகை இல்லை. இது ரியல். அந்த உள்ள இருந்து தானா உடைந்து அழறது. அந்த கார்ல ஏற போறப்போ ஒரு செகண்ட் நின்றுட்டு அவன் திரும்ப ஓடி வந்து அமீரை கட்டி பிடிப்பான். கட்டி பிடிக்கும் போது அவர் ஒன்று பண்ணுவார். அந்த காட்சி கவிதை அகைன். கட்டி பிடிக்கும் போது அவனை பிடிச்சி தூக்கி போடுவார். தூக்கி போடும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சின்ன குழந்தைங்க மட்டும்தான் அதை பண்ணும், கரெக்டா? சின்ன குழந்தைங்களை தூக்கி போடும் பொழுது சிரிக்குங்க, ஏன்னா அப்பா பிடிச்சிருவார். இவன் பெரிய பையன் அமீர் அவனை தூக்கி போடுவார். தூக்கி போடும்போது அவன் சிரிச்சிட்டு இருப்பான். அதோட அந்த சிரிக்கிற ஃப்ரேமோட அந்த படத்தை முடிச்சிருப்பான். அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சாதான் யூ ஆர் அ டீச்சர். அந்த ட்ரஸ்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சாதான் யூ ஆர் அ பேரண்ட். தட்ஸ் இட், சிம்பிள். தாரே ஜமீன் பர். இது எல்லாத்த விட நான் அமீருக்கு ஒரு சல்யூட் என்ன பண்ணுவேன்னா, இந்த படத்தில் ஒரே ஒரு காட்சியை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்டு படத்தை முடிக்கும் பொழுது ஒரு பாடல் அந்த தாரே ஜமீன் பர் போடுவார். படத்தில் ஒரே ஒரு காட்சி வச்சிருப்பார். அவர் வந்து பஸ்ஸில் ரிட்டர்ன் வரும்போது ஒரு தாபாவில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது அங்கே ஒரு பையன் வந்து, சின்ன பையன், அவன் வந்து டேபிளை தொடச்சிட்டு இருப்பான். அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயும் பண்ணும் வாங்கி கொடுப்பார். அவனை தொட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பான். எங்கே குழந்தைங்க வேலை செய்கிறத பார்த்தாலும் நமக்கு அது தோணும், அந்த பையனுக்கு ஏதாவது அது ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது வேற, இந்த குழந்தைக்கு அது பண்ணக்கூடாது. நம்ம ஆனால் அந்த பையனோட கதையை கொஞ்சம் கேட்டுட்டு அவனுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணால் தட்ஸ் த பெஸ்ட் திங் வி கேன் டூ ஃபார் அ கிட். டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து லாஸ்ட் ஒரு பாட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க அத்தனை பேரையும் காமிச்சு தாரே ஜமீன் பர்னு பின்னாடி ஓடிட்டு இருக்கும் அந்த பாட்டு. ஆக்சுவலாக ஒரு தாரே ஜமீன் பர்னு சொல்ல வந்தது கஷ்டப்படுற அத்தனை குழந்தைங்களையும். ஒரு குழந்தை தான் சாம்பிள் இஷான். பாலச்சந்தர் சொன்னதில் தப்பே இல்லை. நான் தான் நல்ல படம் எடுக்கிறேன்னு திமிரு பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து என் திமிரை வந்து உடைச்ச ஒரே ஆள் வந்து அமீர் அப்படின்னு சொன்னதில் தப்பே கிடையாது. 100% கரெக்ட். And that's it for தாரே ஜமீன் பர். இன்னும் நிறைய மூவிஸ்லாம் பார்க்க போகிறோம். Wishing you all the very best to become an influencing teacher and an inspiring parent. I don't want to see you as a parent. ஒரே ஒரு கோட் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னை ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கோட் இது. Anyone can become a parent. விலங்குகள் கூட அப்பா அம்மா ஆயிடும். மேற்படி விஷயங்கள்லாம் நடந்தால் அப்பா அம்மா ஆயிடுவோம். இதை வந்து பேரண்ட்டுக்கு ஒரு இலக்கணமெல்லாம் பேசிட்டு இருக்காது. எனி ஒன் கேன் பிகம் அ பேரண்ட். இந்த லைனை இப்போ நான் கோர்ட்டில் சொல்கிறேன், கவனிங்க. எனி ஒன் கேன் பிகம் அ டேட், எனி ஒன் கேன் பிகம் அ மாம், பட் ஒன்லி ஃபியூ கேன் பிகம் அ ஃபாதர் அண்ட் மதர். எனி ஒன் கேன் பிகம் அ டேட் அண்ட் மாம், ஒன்லி ஃபியூ can become father and mother. Who are those few?
inspiring personalities. Anyone can become a teacher, only few can become gurus. Life changes for children. I don't want to see you as a teacher. I want to see you as a life-changing personality for a student. I don't want to see you as a parent. I want to see you as something else. An inspiration. Once again, wishing you all the very best. உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஐ வில் ரீட் ஆல் தோஸ் திங்ஸ். இதோட இப்போ நான் இந்த காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். 6:15 we will have one call with our members. யாரோ ஒருத்தங்களை நான் கூப்பிட்றேன். யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள நான் கூப்பிட்றேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன். 6:30 I will speak with Suganya. So there are 2 calls pending. அது முடிச்சதுக்கு பிறகு then I have a session coming up by 7:15. So very tight schedule. இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றது நான் விரும்புகிறேன். It is not about the session. It is about your perception. நீங்கள் how you feel அப்படின்றத I would like to hear. ஸோ இதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க லைனில் வாங்க. அந்த யார் பேசணுன்னு வரீங்களோ அவங்கள தான் நான் கூப்பிட்றேன். அப்புறம் என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. Wishing you all the very best. Love you all so much. Bye.